வெல்கம் டு அபி ரவியின் வீடியோஸ். நான் உங்கள் ரவி. இந்த வீடியோவில் எலக்ட்ரானிக்ஸ் பார்ட் 73 ஒரு 555 ஐசியை பயன்படுத்தி ஒரு சைன் வேவ் சிக்னலை எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த சர்க்கியூட்டை நம்ம ஒரு சிமுலேட்டர் சாஃப்ட்வேரில் வரைஞ்சிருக்கிறோம். இது ஒரு 555 ஐசி சர்க்கியூட்டு. அந்த 555 ஐசியில் அதனுடைய கனெக்ஷன்ஸை பார்த்தீங்கன்னா, பவர் சப்ளை அந்த 5 வோல்ட் பவர் சப்ளை பின் நம்பர் 8 அண்டு ரீசெட் பின்னுக்கும் கொடுத்துட்டோம். கிரவுண்டை கிரவுண்ட் பண்ணிட்டோம், பின் நம்பர் 1. அப்புறம் பின் நம்பர் 5 இன்டர்ஃபரன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணிக்கிறோம்னா 0.01 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் மூலமாக கிரவுண்ட் பண்ணிட்டோம். அந்த த்ரெஷோல்டு அண்டு ட்ரிகர் 2 பின், அந்த பின் நம்பர் 2 அண்டு பின் நம்பர் 6 அந்த ரெண்டையும் என்ன பண்ணியிருக்கோம்னா லூப் பண்ணி அதில் ஒரு 10 நானோஃபாரட் கெப்பாசிட்டர் கிரவுண்டுக்கு கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அதுலேருந்து இன்னொரு லைனை 2.2 கிலோ ஓம்ஸ் ரெசிஸ்டர் வழியாக அவுட்புட் பின்னோட கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். அதே அவுட்புட் பின்னிருந்து ஒரு 470 மைக்ரோ ஹென்ரி ஒரு காயில், சின்ன காயில், ஒரு இண்டக்டன்ஸ், அதுக்கு கூட ஒரு 1 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டர் வழியாக கிரவுண்ட் பண்ணியிருக்கோம். அந்த ரெண்டும் மீட் பண்ணுற அந்த இண்டக்டன்ஸும் அந்த கெப்பாசிட்டன்ஸும் மீட் பண்ணுற பாயிண்ட்லேருந்து எடுத்து அவுட்புட் எடுத்துருக்கிறோம். அந்த அவுட்புட்டை நம்ம சிக்னலை செக் பண்ணுறதுக்காக ஒரு ஆசிலோஸ்கோப்பில் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இதுதான் சர்க்கியூட்டு. இந்த சர்க்கியூட்டை இப்போ நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். நம்ம ரன் பண்ணி பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஒரு சைன் வேவ் அவுட்புட் கிடைக்கிறது. அந்த வேவுடைய ஹெட்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7.26 கிலோ ஹெட்ஸில் இருக்குது. ஸோ இப்போ இந்த கிலோ ஹெட்ஸை நம்ம மாற்றி அமைக்கணும்னா அந்த இண்டக்டன்ஸ் அல்லது அந்த கெப்பாசிட்டன்ஸ், அதெல்லாம் அந்த 1 மைக்ரோஃபாரட்டுங்கிற கெப்பாசிட்டருடைய வேல்யூவை 2 மைக்ரோஃபாரட் 3 மைக்ரோஃபாரட் மாற்றுறது மூலமாக இந்த இண்டக்டன்ஸுடைய வரக்கூடிய அவுட்புட்டை, இந்த ஐசியிலேருந்து வரக்கூடிய அவுட்புட் ஃப்ரீக்குவென்சி கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கலாம். இப்படி தான் ஒரு 555 ஐசியை பயன்படுத்தி ஒரு சைன் வேவ் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நமக்கு ஏதாவது ஒரு சிக்னல், நமக்கு ஒரு டெஸ்டிங் பர்பஸுக்கு ஒரு சைன் வேவ் இன்புட் சிக்னல் தேவைப்படுற இடங்களில் இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட்டை பண்ணி அதுலேருந்து எடுத்த சைன் வேவை பயன்படுத்தி நம்ம அந்த ஒரு சர்க்கியூட்டை டெஸ்ட் பண்ணுறதுக்கு வைக்கிறதுக்கு நம்ம இதை பயன்படுத்தி கொள்ளலாம். இதில் முக்கியமாக நம்ம டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவுட்புட் அந்த பின் நம்பரை 555 ஐசியுடைய அந்த த்ரெஷோல்டு அண்ட் ட்ரிகர் இருக்குல்லவா, அந்த பாயிண்ட்டுக்கு வரக்கூடிய சப்ளை எங்கேருந்து வருதுன்னா இந்த அவுட்புட்லேருந்தே வருது. அதனால் இதன் வழியாகவே அந்த 2.2 கிலோ ஓம்ஸ் ரெசிஸ்டர் வழியாகவே சார்ஜிங் டிஸ்சார்ஜிங்காக இந்த கெப்பாசிட்டர், அதாவது இந்த 10 நானோஃபாரட் கெப்பாசிட்டர் ஆகிட்டு இருக்கு. அதன் மூலமாக தான் இந்த அவுட்புட் நமக்கு சைன் வேவ் அவுட்புட் மாதிரி கிடைக்கிறது. இது வரைக்கும் இந்த வீடியோவில் ஒரு 555 ஐசியை பயன்படுத்தி ஒரு சைன் வேவ் சிக்னலை எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபி ரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.